ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கால்லையும் மெசேஜ்லையும் ஸ்டூடெண்ட் சொன்னது அண்ட் தென் நான் அங்கே கலெக்ட் பண்ண எல்லா விஷயத்தையும் வச்சு என்னென்ன கேட்டிருந்தாங்க அப்படின்றத எக்ஸாக்டாக வந்து சொல்கிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன். எப்பயுமே பிஓ நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பாக குவான்ஸோட லெவலும் ரீசனிங்கோட லெவலும் அதிகமாக தான் இருக்கும். நம்ம மினிமம் அட்டெம்ப்ட் தான் போட முடியும். நம்ம இவ்வளோ போடணும் அவ்வளோ போடணும் அப்படின்னு நினச்சிருப்போம். பட் அவ்வளோ அட்டெம்ப்ட் போட முடியாது. பட் அட்டெம்ப்டை பற்றி கவலைப்படாதீங்க. அக்யூரசி இருக்கா, சூப்பரான ஒரு விஷயம் உங்கள் கையில் இருக்கும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் கண்டிப்பாக இருக்கும். அது ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, மெயின்ஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அக்யூரசி ரோலை வந்து ப்ளே பண்ணும். அதனால கம்மியாக, ஏன்னா பேசினவங்கலாம் அதான் சொன்னாங்க, சார் எனக்கு வந்து ஃபோன் காலில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கப்பான்னு சொன்னப்போ கூட மக்கள் சொன்னது அதுதான், சார் ஒரு மாதிரி இருக்குது சார், நாங்கள் நல்லா பண்ணலை, தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாத, எனக்காக ஃபீல் பண்ணாத. ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு வந்து நீ அட்டெம்ப்ட் கம்மியாக போட்டிருக்க அப்படின்னு ஃபீல் பண்ண வேணாம். அக்யூரசி இருக்குல்ல, அதை நினச்சி நீ வந்து கெத்தா காலரை தூக்கி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸில் வந்து ரீசனிங்கில் என்னென்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோ பேஸ்ட் வந்துருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் இல்லை, ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போடுற அளவுக்கு ஒரு மாடரேட் லெவலில் இருந்திருக்கு, வேரியபிள் இல்லாமல் இருந்தது. அண்ட் தென் சர்க்குலர் இன் அண்ட் அவுட்டை வந்து பேஸ் பண்ணி ஒரு சர்க்குலர் பஸ்ஸில் இருந்துச்சு. அடுத்து டிசிக்னேஷன் பஸ்ஸில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்டு அவங்க விளையாடக்கூடிய கேமை வச்சு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட்மேன் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்து ஆட் நம்பர் அப்படின்னா -1, ஈவன் நம்பர்னா +1 அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிட்டிக்கல் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை வந்து காட்டியிருக்கு. இதில் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷனை தாண்டி மற்றபடி இருக்கு பார்த்தீங்களா, ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட், அப்புறம் வந்து அதாவது ரெக்கரிங் அண்ட் நான் ரெக்கரிங் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கிட்டத்தட்ட 8லேருந்து 10 கொஸ்டின், 6லேருந்து 8னாங்க. பட் என்னைய பொறுத்தளவுக்கு இதோட வெயிட்டேஜ் வந்து 10 கொஸ்டின் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ரோ அண்ட் சர்க்குலர் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ல வந்திருக்கு. சரிங்களா, எத்தனை மார்க்ல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ல வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, இதுல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து டைரக்ஷன் டெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பஸ்ஸில் சீட்டிங்ஸை பார்த்துட்டு மிஸ்லனிஸ் யாருமே வந்து கவனிக்கல. ஒரே ஒரு டைரக்ஷன் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வேற ஏதாவது மிஸ்லனிஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசனிங்கோட லெவல் வந்து சொல்லிடுறேன். ரீசனிங்கோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட், கண்டிப்பான முறையில் மாடரேட் லெவலில் தான் இருக்கும். மாடரேட், ஒரு சில பஸ்ஸில் வந்து நமக்கு ஹார்ட் லெவல் வரைக்கும் வந்து போயிருக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு மாடரேட் லெவலில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் அட்டெம்ப்டெல்லாம் பற்றி பேச மாட்டேன், மாடரேட் லெவல் தான். 100% அக்யூரசி இருந்துச்சுன்னா சூப்பர், அக்யூரசி மட்டும் மெயின்டைன் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குவான்ஸில் மட்டும் டிஏ கிட்டத்தட்ட 4லேருந்து 5 டிஏ வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதில் 2 மார்க் டிஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்லெட் டிஏ வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் பைசார்ட் வித் பைசார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பைசார்ட் வித் பைசார்ட்டோட கம்பைன் பண்ணி உங்களுக்கு 5 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. தென் நம்பர் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நம்மளுடைய ஓல்டு பேட்டர்ன் இருக்கு பார்த்தீங்களா, ஓல்டு பேட்டர்ன் நம்பர் சீரிஸ். ஓகே, ஓல்டு பேட்டர்ன் நம்பர் சீரிஸ் தான் உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தென் டேபிள் டிஏல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் அண்ட் வெண்ணிலா கம்பைன் பண்ணி அப்புறம் வந்து குமுலேட்டிவ் பேஸ்டு டேபிளர் டிஏ வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பேஸ் பண்ணி என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறேன் பாருங்க, காஸ்ட் ப்ரைஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், இதை வந்து பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதில் பர்சன்டேஜ் வந்து கொடுத்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஏ ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாராகிராஃப் டிஏ வந்து உங்களுக்கு வந்திருக்கு. அதில் நோட் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்து அதுலேருந்து உங்களை வந்து டிரைவ் பண்ண வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் எப்பயும் போல உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப், அப்புறம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், இதெல்லாமே உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. குவான்ஸ் ஹார்ட் லெவல் தான். மாடரேட் டு ஹார்ட் லெவல். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாடரேட்ன்றாங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹார்ட்ன்றாங்க. என்னை பொறுத்தளவுக்கு ஹார்ட் லெவலில் தான் இருக்கும். ஈஸி டு மாடரேட்லாம் சொல்ல முடியாது, மாடரேட் டு ஹார்ட் லெவலில் உங்களுக்கு குவான்ஸ் வந்து இருந்திருக்கும். ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான இங்கிலீஷில் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டில் ஃபர்ஸ்ட் எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டியை பற்றி கேட்டிருக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து எப்படி இந்த சென்சிட்டிவான ஒரு விஷயங்களை எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்ற ரைட் டு நோன் ஆக்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பயோடைவர்சிட்டி பற்றி கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் காம்ப்ரிஹென்ஷன் ஏஏ பற்றியான ஒரு காம்ப்ரிஹென்ஷன் உங்களுக்கு வந்திருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் பொறுத்தளவுக்கு கிளாஸ் டெஸ்ட், 2 RC, மேட்ச் த காலம், அப்புறம் வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு அண்ட் எரர், அந்த மாதிரி நார்மல் இருக்கிற பேட்டர்ன் தான் உங்களுக்கு வந்து வந்திருக்கு மக்களே. தென் நான் ஜிஎஸ்க்கு உங்களுக்கு வந்து தனியாகவே வந்து வீடியோ போடுறேன், என்னென்ன ஜிஎஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு மெமரி பேஸ்டு ஜிஎஸ் நான் வந்து தனியாக வந்து போட்டு வரேன். ஜிஎஸ்ல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் வந்து ஞாபகம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டுவிடுங்க. ஓவராலாக நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணீங்க அப்படின்றதையும் வந்து கமெண்ட்ல போடுங்க. இன்னொரு விஷயம், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, வெற்றி நமதே. அக்யூரசி மட்டும் இருந்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதும். அக்யூரசியை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. இனிமேல் வரப்போகிற எக்ஸாம், நெக்ஸ்ட் நமக்கு என்ன எக்ஸாம் இருக்கு அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளர்க் இருக்கு, SBI கிளர்க் இருக்கு, RRB கிளர்க் இருக்கு. இங்க பாருங்க, வகையறா அடுத்து அப்படியே வரும்.
ஃபர்ஸ்ட் எஸ்பிஐ பிஓ ஒன்று இருக்கு, அடுத்து எஸ்பிஐ கிளர்க்கு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் என்ன யார் இருக்கா, ஐபிபிஎஸ் இருக்காரா, ஸோ ஐபிபிஎஸ் கிளர்க் இருக்கான். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியில் பிஓ இருக்கான், ஆர்ஆர்பி கிளர்க் இருக்கான். வகையா அடுத்து வந்து மெயின்ஸ் வந்து நமக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு கான்ஃபிடென்ட்டை மட்டும் விட்டுறாதீங்க, தைரியமா படிங்க. அதே மாதிரி இது எல்லாத்துக்குமான மெயின்ஸுக்கான ஸ்பெஷல் பேட்ச் நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்ல வந்து போயிட்டு இருக்கு. கண்டிப்பா நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பேங்க் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்போட கோர்ஸ் ஏதாச்சும் ஒன்னாவது இருக்கணும். கண்டிப்பா அவ்வளோ வேல்யூடான இருக்க போது. இதுல எல்லா டாபிக் இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே நான் செப்பரேட் வீடியோவில் நான் ஒவ்வொன்றா இந்த மெயின்ஸ் கிளாஸ்ல வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. வேற டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை என்கிட்ட பர்சனலா நீங்க வந்து பேசணும் அப்படின்னா 9342408457 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க டிஎம் பண்ணுங்க, இல்லைனா கால் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் எல்லாம், தேங்க்யூ ஸோ மச்.